நான் வக்கீலாக இருந்த பொழுது ஒரு வழக்கு சம்பந்தமாக என்னிடம் அவர் வந்திருக்கிறார். அதிலிருந்து உங்கள் இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது இல்லையா? அது மட்டுமல்ல, ஆஷாவின் தங்கை சோபாவையும் நீங்கள் விரும்பி நாடினீர்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கு மிஸ்டர் ராகவனை பற்றியதா அல்லது மிஸ்டர் சுந்தரத்தை பற்றியதா? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யுவர் ஆனர்? மிஸ்டர் ராகவன் குற்றவாளி அல்ல என்று நான் பின்னால் நிரூபிக்கப் போவதற்கு இந்த விசாரணை உதவி செய்யும் என்று நம்புகிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் சுந்தரம், உங்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாத சோபா உங்களை காட்டிக் கொடுத்து விடுவதாக மிரட்டினாள். அவள் இருப்பது ஆபத்து என்று நினைத்த நீங்கள் அவளை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தீர்கள். கடத்தி சென்றீர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு. கைரேகை பதியாதபடி கழுத்தில் துணிய போட்டு இறுக்கி. ஆமாம், சோபாவை கொலை செய்தது நீங்கள் தான். இது கட்டுக்கதை, கற்பனை. இந்த போட்டோவில் ஆஷா சோபாவுக்கு மத்தியில் தாங்கள் இருப்பது கூட பொய்யா? யுவர் ஆனர், இந்த போட்டோவை தாங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், இது மிஸ்டர் சுந்தரம் தான். யுவர் ஆனர், இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. சோபா கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோர்ட்டிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜட்ஜ் மிஸ்டர் சிவராமனை என் காரில் அழைத்து சென்றேன். அவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு பிறகுதான் என் வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். இதை ஏன் இவ்வளவு குறிப்பாகவும் ஞாபகமாகவும் சொல்லுகிறேன் என்றால், அன்றுதான் என் திருமணத்திற்கு தேதி நிச்சயிக்கப்பட்டது. இதை என் டைரியில் குறித்து வைத்திருக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் வீணாக என்னை சம்பந்தப்படுத்தி நீதிபதி ஸ்தானத்திலிருந்து என்னை இறக்கி சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொலை குற்றத்தையே சாட்டி என் குடும்ப கௌரவத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் களங்கம் விளைவித்ததற்காக மிஸ் விஜயா மீது நான் மான நஷ்ட வழக்கு போட போகிறேன். அதற்கு முன்பே நான் உங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப் போகிறேன். குற்றவாளி ராகவனை பற்றி இந்த கொலை வழக்கு டிஃபென்ஸ் தரப்பு குறுக்கு விசாரணையினால் திசை மாறி செல்லுகிறது. தேவையில்லாத இந்த விசாரணையை கோர்ட்டாரின் குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்கே குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறேன்? இல்லையே. மிஸ் விஜயா, குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் குறுக்கு விசாரணை செய்யும் உரிமையை நீங்கள் குதர்க்கமாகவும் தவறாகவும் பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நோ நோ யுவர் ஆனர், நான் என்ன சொல்கிறேன் என்றால், வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். அண்ணா, என்ன சங்கர், இறஞ்ச கோர்ட்ல நீங்க தான் கொலைகாரன்னு சொல்லி நீதிபதி ஸ்தானத்திலிருந்தே விஜயா உங்களை இறக்கினாலே, நீங்க ஏன் மறுப்பு சொல்லல? சங்கர், நீயா இந்த கேள்வியை கேட்கிற? நான் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னதை தன் கண்ணாலேயே பார்த்தா விஜயா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கா. கல்யாணத்தை அன்னைக்கு உங்களை பார்த்ததும் நீங்க தான் அந்த கொலைகாரன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா. ஆனா அண்ணி அதுக்கு இடம் கொடுக்கல. நானும் அவருடைய வாயை அடைச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்தப்புறமும் கூட அவன் உங்களை கொலைகாரனா தான் நினைச்சா பார்த்தா. அதனாலதான் நீங்க கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டீங்க. ஒரு பிரபல நீதிபதி, அதுவும் தன் உயிருக்குயான அக்காவுடைய கணவன் கூட பார்க்காம அவன் உங்க மேல கொலை குத்தத்தை பத்தி இருக்கா. அண்ணா, நாளுக்கு நாள் அவருடைய கை ஓங்குது. ஐ எம் சாரி. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையுது. தம்பி, நீங்களுமா உங்க அண்ணன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க? அண்ணி, நான் சொல்றேன், என் கணவர் நீதிபதிங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் நிரபராதிங்கிறதும். ஏன் தம்பி, அவரோட குடும்பம் நடத்துற இந்த கொஞ்ச நாள்ல நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல பாதி கூட இத்தனை வருஷமா அவர் பக்கத்துல இருக்கிற உங்களால தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த கொடுமைக்கு நான் என்ன செய்ய? அண்ணே, இட்ஸ் ஆல் ரைட். ஐ சே ஜானகி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. தம்பி, நீ சாப்பிடுப்பா.
வர. ஹலோ, நான் பானு பேசுறேன். நீங்க யாரு? ஆஷா. ஆமா பானு, ஒரு சந்தோஷமான செய்தி. என் தங்கச்சியை கொலை செஞ்சது உங்க புருஷன் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கடவுளே, நான் இப்பவே போய். அவசரப்படாதீங்க, இப்ப போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தா உண்மையான கொலைகாரனை பத்தி சகல விவரங்கள் அடங்கிய ரெக்கார்டுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறது நாம் 2 பேரும் நேர்ல பேசிக்குவோம். நீங்க மட்டும்தான் வரணும். ஜாக்கிரதை. ஆகட்டும். இந்த நேரம் பார்த்து அண்ணன் எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? மணி 6 தான் ஆகுது. ஐயோ, 8 மணி வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருப்பேன்? சரி, இங்க இருக்கிறத விட அங்கேயே போய் காத்துக்கிட்டு இருக்கலாம். இனி அவளை விட்டு வச்சா நமக்கு சாபம். முடிச்சது. நல்ல வேலை, வெறும் மயக்கம் தான். இந்த பொண்ணு விலாசம் இருக்குது, நானே கொண்டு போய் விட்டுறேன். சார், வீட்டுல யாரு? யாரையும் காணமே. அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க? தெருவில் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்த விலாஸ் சீட்டை பார்த்து நான் தான் இங்க கொண்டு வந்தேன். சாதாரண மயக்கம் தான், சீக்கிரம் தெரிஞ்சிடும். நான் வரேன். நீங்க யாருங்க? ஜட்ஜ் சுந்தரம். அம்மா, ஹலோ, நான் வேலைக்காரி அலமையில பேசுறேன். பானுவோட கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவங்க மயக்கமா இருக்காங்க. அவங்க அண்ணன் கூட வீட்டுல இல்லைங்க. என்ன, மயக்கமா இருக்காங்களா? இதோ வந்துட்டேன். இன்னும் போகலையா? ஏன் கதவு பண்ணீங்க? அட பாவி! உங்க அண்ணா வந்து பாருங்க. அண்ணா, ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா?
போயிட்டாமா, என் பானுவே போயிட்டாமா. அழாத ராஜு, நீ அழுத என்ன பிரயோஜனம்? நான் இருந்து என்னமா பிரயோஜனம்? அவளுடைய புருஷன் நிரபராதின்னு விடுதலையாகி அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் என்ன பாடுபட்டிருப்பேன். நம்ம சட்டப்படி அவன் குட்டாடி இல்ல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி என் தங்க தரையில சாஞ்சிருச்சேம்மா. என்ன பண்ண சொல்றேன்? பானுவோட உயிரை காப்பாற்ற முடியல, அவ கணவனையாவது காப்பாத்தி அவ ஆத்மாவுக்கு சாந்தி கொடுப்ப ராஜு. எப்படிமா பண்ண சொல்றேன்? ராஜு, பானு அந்த பாவி கொலை செய்தப்போ நான் போட்டோ எடுத்திருக்கேன். அப்படியா? ஆமா, ஷோபாவை கொண்ட அதே ஆளுதான் பானுவையும் கொண்டா. அவன் இந்த போட்டோவில் இருக்கான். கொண்டா. என்னம்மா அது? பவனாரனோட முதுகுதான் தெரியுது, முகம் கொஞ்சம் கூட தெரியலையம்மா. கடவுளே, நான் போட்டோ எடுத்த நேரத்துல அவன் பின்பக்கமா திரும்பிட்டான். அதனாலதான் முதுகு மட்டும் விழுந்திருக்குது. மேற்கொண்டு பிளாஷ் அடிக்க முடியாம போயிடுச்சு. ஏம்மா, பிலிம் தீந்து போயிருக்கு. கடைசி பிரேம் தான் இது. என்னம்மா நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கோட்டை விட்டியம்மா. கவலைப்படாத ராஜு, இந்த கொலையை சங்கர் கூட அவர் கண்ணால பாத்திருக்காரு. ராஜு, அப்படி இல்ல. ஏம்மா, என் உருவம் உன் கண்ணுல தெரியுது. இதுல என்னமா ஆச்சரியம்? என் உருவம் கூட தான் உன் கண்ணுல தெரியுது. கண்ணே ஒரு கண்ணாடி தானே. அப்படின்னா பானுவோட கழுத்தை நெரிச்சு கொண்டப்போ எதிர இருந்த அந்த கொலைகாரனுடைய உருவம் அவ கண்ணுல பதிஞ்சிருக்கும்ல. சபாஷ். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. என்னம்மா அது? தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க போகலாம். தேங்க்யூ சார். ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்களே? சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்ல? சாப்பிடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தரம். மிஸ்டர் சுந்தரம், ஐ எம் வெரி சாரி. தர்ம சங்கடமான சூழ்நிலையில் என்னுடைய கடமையை நான் செய்ய வந்திருக்கிறேன். சோபா, பானு, வேலைக்காரி அலமேலு ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஜானகி, தைரியமா இருமா. விஜயா, அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுமா. தயவு செய்து எனக்காக யாரும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன். தம்பிகிட்ட சொல்லுங்க. பி ஹாப்பி. நீதி மறையானை நீதி வழி சென்றதம்மா, அங்கை நெஞ்ச பெருங்கோயில் நினைவிழந்து வாடம்மா. தங்கை சட்டத்தில் பாசம் தனை மறந்து ஏங்குதம்மா, ஏங்குதம்மா. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, தாளம் பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா, பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, மோதுதம்மா. ஒரு தாயின் மக்களுக்கு ஒன்றே
தர்மத்துக்கும் பகைமையா, தாலிக்கும் தர்மத்துக்கும் பகைமையா, குல தர்மமே சட்டத்துக்கு அடிமையா. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா மோதுதம்மா. சம்சார கோவிலுக்கு அவனே தெய்வம், தங்கை தன்னோடு பிறந்ததனால் அவளே தெய்வம். சம்சார கோவிலுக்கு அவனே தெய்வம், தங்கை தன்னோடு பிறந்ததனால் அவளே தெய்வம். தீபமே தெய்வத்துடன் மோதுமா, தீபமே தெய்வத்துடன் மோதுமா, அது மோதினால் கோவில் உள்ளம் வாழுமா. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, தாளம் பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா, பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா, பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா. மிஸ்டர் ராகவன், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 494 செக்ஷன் படி அரசாங்க வக்கீல் இந்த வழக்கை வாபஸ் செய்து கொள்ள விரும்பி கோர்ட்டாரின் சம்மதம் கேட்டு மனு செய்திருக்கிறார். அந்த மனுவை நான் ஏற்றுக்கொண்டு உம்மை விடுதலை செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வாங்கப்பா. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் சுந்தரம் என்கிற நீர் ஒரே சமயத்தில் இரட்டை கொலைகள் செய்து இபிகோ 302 செக்ஷன் படி கடுமையாக தண்டிக்கப்படுகிற அளவுக்கு கொடுமையான குற்றங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மிஸ்டர் சுந்தரம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ஒரு குற்றமும் செய்யாதவன். யுவர் ஆனர், இந்த வழக்கில் எனக்காக நானே வாதாடுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரைட். மிஸ் விஜயா, தோற்றத்தில் ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதன் இருக்கக்கூடும் அல்லவா? அப்படி என்றால் குரலும் ஒரே மாதிரியாகவா இருக்கும்? நீங்கள் விகட கச்சேரி கேட்டதில்லையா? பறவைகள், பிராணிகள், மனிதர்கள் இப்படி பல சப்தங்களை விகடக்கவை உண்டாக்கி காட்டுவாரே, அதே போல் என் தோற்றத்தில் இருக்கும் அந்த போலி மனிதன் என் குரலை கேட்டு பேசி பேசி பழகி பயிற்சி பெற்றிருக்கிறான் என்று நான் கூறுகிறேன். இதை நீங்கள் மறுக்கிறீர்களா? என்னை குற்றவாளி என்று கூறும் நீங்கள் என் வீட்டில் ஏன் தங்க வேண்டும்? நீங்கள் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கவும் அதற்கு தகுந்த ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் நான் உங்கள் வீட்டில் தங்கினேன். ஓ, வெரி குட், வெரி குட். அதற்கட்டும், பானுவை நான் ஏன் கொலை செய்ய வேண்டும்? பானு உங்களை ஆஷாவுடன் பார்த்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சியாகி விடுவாள் என்று பயந்து அவளை நீங்கள் தீர்த்து கட்டி இருக்கலாம். ஏன்? நீங்கள் கூடத்தான் என்னை ஆஷாவின் வீட்டில் பார்த்ததாக சொன்னீர்கள். இவ்வளவுக்கும் நீங்கள் என் வீட்டிலேயே இருந்திருக்கிறீர்கள். உங்களை மட்டும் நான் ஏன் கொலை செய்யவில்லை? நீங்கள் முயன்றிருக்கலாம். தர்மம் தடையாயிருந்து என்னை காப்பாற்றி இருக்கலாம். உங்களை காப்பாற்றிய அதே தர்மம் நிரபராதியான என்னையும் நிச்சயம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தர்ம தேவதை என் தாலியை காப்பாற்றியே தீருவா. ஆர்டர், ஆர்டர். வரான இது என்ன கோர்ட்டா? இங்கு நடப்பது கொலை வழக்கா இல்லை குடும்ப விவகாரமா? இனி பார்வையாளர்கள் கோர்ட் நடவடிக்கையில் குறுக்கிட்டால் உடனே வெளியே அனுப்பப்படுவார்கள். எஸ், ப்ரொசீட். பானு கொலை செய்யப்பட்டதை சங்கரும் பார்த்ததாக சொன்னே, அவரும் ஒரு சாட்சி தானே? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் சங்கருக்கு ஏற்கனவே கோர்ட் சம்மன் அனுப்பி இருக்கிறது. அவரை காணவில்லை, போலீஸ் தேடிக் கொண்டிருக்கிறது. என் தம்பியை காணவில்லையா? என்ன நடிக்கிறீர்கள்? நீங்கள் தப்பி ஓடிய போது உங்கள் தம்பி உங்களை பின்தொடரவில்லை? இல்லை, சங்கருக்கு ஏதோ ஆபத்து. என் தம்பியை காப்பாற்றுங்கள், சங்கரை காப்பாற்றுங்கள். அண்ணா, தம்பி. பிறகு அந்த ஆள் வழியில் குறுக்கிட்ட ஆற்றில் இறங்கி மளமளவென்று நீந்த ஆரம்பித்தான். அப்போதுதான்
அவன் நிச்சயமாக என் அண்ணன் இல்லை, வேறு ஒரு ஆள் என்ற முடிவுக்கு வந்தேன். எப்படி என் அண்ணனுக்கு நீந்த தெரியாது. அது மட்டுமல்ல, அவன் என்னை அடித்து மயக்கம் அடையும்படி செய்து விட்டான். என் அண்ணாதான் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை பாசத்துடன் வளர்த்து பாதுகாத்தார். யுவர் ஆனர், என் அண்ணா பனித்துளியைப் போல் பரிசுத்தமானவர். என் அண்ணா தர்மரை போல் நீதியும் நேர்மையும் நிறைந்தவர். அப்படிப்பட்ட என் அருமை அண்ணாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு ஆசை நாயகிங்க. மிஸ்டர் சுந்தரத்தோடு உங்களுக்கு எப்போது பழக்கம் ஏற்பட்டது? அவர் வக்கீலா இருந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா நான் அவர் வீட்டுக்கு போனேங்க. அப்படியே ரொம்ப நெருக்கமாயிடுச்சுங்க. ஆல் ரைட். அப்படி இருந்தும் அவர் பத்தி ஆயிட்டாரு. என்ன கட்டிட்ட கேவலம்னு சொல்லி எங்கேயோ இருந்த கிராமத்து பெண்ணு கட்டிட்டு வந்துட்டாருங்க. இவ்வளவு செஞ்சுட்டு இந்த கொலைகளை செய்திருக்கிறார். அவர் பயங்கரமான சமூக விரோதி. ஆகவே ஈபிகோ 2வது செக்ஷன் படி உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை அளித்து இத்தகைய தீய சக்திகள் சமூகத்தில் மேலும் பரவாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறகு வீதியில் மயங்கி விழுந்த அந்த பெண்ணை நான் தான் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போனேன். அப்பொழுதுதான் என் கைரேகை அந்த பெண் மீது பதிந்திருக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டு என்னை குற்றவாளி என்று முடிவு கட்டுவிட்டனர். யுவர் ஆனர், மீண்டும் கூறுகிறேன், நான் நிரபராதி. கனம் கோர்ட்டார் அவர்கள் என்னை விடுதலை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும். 3 கொலைகள் செய்திருக்கார். எங்க தப்புறது? நிச்சயம் தூக்கு தண்டனை தான். விஜயா, விஜயா, ஏம்மா? அக்கா, மரத்தோட ஒரு துண்டு எடுத்து கோடாரிக்கு காம்பா போட்டு அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்துறது மாதிரி நீ என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சதின் பலன் உன் வாழ்வுக்கே நான் பரீட்சை வச்சுட்டேனே. நீ இல்லம்மா, உனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அவன் போட்ட முடிச்ச யாராலையும் அவிழ்க்க முடியாது. என் கல்யாணத்தன்னைக்கு சொன்னேனே, எப்ப இருந்தாலும் உன் வாழ்வுக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். என் தாலியின் பலன் எதுவா இருந்தாலும் அதை அனுபவிக்க தயாரா இருக்கேன்னு நானும் அப்பவே சொன்னேனே. அதே தாமா இப்பவும் சொல்றேன். அக்கா, ஒருவேளை உன் கணவருக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லிட்டா அதுக்கப்புறம் உன் முகத்துல நான் எப்படி விழிப்பேன்? அந்த கோலத்தை என் கண்ணால பாக்குறதுக்கு முந்தி இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன். பைத்தியம், உனக்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு. விஜயா, சின்ன வயசுல பொம்மை கல்யாணம் நடத்தி உனக்கு வேடிக்கை காட்டுவேனே. இப்போ நிஜமாவே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாத்துறேன். அதுக்கப்புறம் நீ போ. இந்த நிலைமையிலயா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? இந்த நிலைமையில தாமா நான் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் செய்து வைக்கணும். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் செய்துகிட்டு உன் புருஷனோட என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நான் பட்ட மரமா நின்னா நல்லா இருக்குமா? அக்கா, அதனாலதான் இப்பவே வேண்டாக்கா, இந்த பாவிக்கு கல்யாணம் ஒரு கேடா. வேண்டாக்கா, என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. தங்கச்சி, நீ என் வயத்துல பிறக்காத ஒரு குறைதான். இவ்வளவு காலமா இல்லைன்னாலும் இப்ப சொல்றேன், நான் உனக்கு அக்கா இல்லை, அம்மா.
உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போயிடணுங்கிறதுதான் உன்னுடைய தாயின் கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? சங்கர் தம்பி வந்தது உடனே உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன். அழாதேம்மா. இனி கண்ணீருக்கு அவசியம் இல்லை. அதனால எந்த பலனும் இல்லை. நீங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன். எதுக்காக? உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு இருந்த ரகசிய உறவு எனக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு நீச்சல் நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு கோர்ட்ல சொன்னேன். ஏன் எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்திடலாங்கிற ஒரே ஆசை. கடைசியா இந்த முயற்சியிலேயாவது வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன். எந்த முயற்சி? எங்க அண்ணன் தூக்குல தொங்கி எங்க அண்ணி விதவியானதுக்கு அப்புறம் எங்க வீட்டு பீரோவுல அவ்வளவு வைர நகைகளும் லட்சக்கணக்கான ரூபாய்களும் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை வச்சு எங்க அண்ணன் தப்பி வரத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? உங்களை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த விஜயா மாதிரி நீதிக்காக உங்க அண்ணனையே தியாகம் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சு. நல்ல வேலை. இத பாருங்க, இப்ப சொல்றேன். உங்க அண்ணன் எனக்கு போட்டிருந்தாலாக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு ராத்திரியே அவர் ஜெயிலையும் தப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட். அது மட்டும் இல்ல, அவர் தப்பி வந்ததும் ஒரு தனி விமானத்துல எங்கேயாவது அயல்நாட்டுக்கு போறதுக்கும் திட்டம் போட்டிருக்கேன். அருமையான திட்டம். ஆனா விமானத்துக்கு சொந்தக்காரன் ₹1,00,000 கேக்குறான். அவளுக்கு நான் எங்க போவேன்? கவலைப்படாதீங்க. எங்க எஸ்டேட்ல இருந்து காப்பி வித்த பணம் ₹2,00,000 நேத்து தான் வந்திருக்கு. அவ்வளவையும் புது நோட்டா நான் பீரோல வச்சிருக்கேன். சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா நீங்க இப்பவே போய் ₹1,00,000 எடுத்துட்டு இங்கே வந்துருங்க. நீங்க வர்றதுக்குள்ள உங்க அண்ணனும் நானும் ரெடியா இருப்போம். ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன? அண்ணி அண்ணனை பார்க்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களையும் உங்க கூட அனுப்பி வைக்கட்டுமா? போயஸ், நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. நீயா? ஏ, என்னை எதிர்பார்க்கலையா? அது வந்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன ஜானகி, தம்பி உங்ககிட்ட சொல்லல? நான் ஜெயில இருந்து தப்பி வர்றதுக்கே அவன் தான் உதவி செய்தான். நீங்க ஜெயில இருந்து தப்பி வர்றதுக்கு உங்க தம்பியே உதவி செய்தாரா? அது மட்டும் இல்ல, நீ நானும் தனியா ஒரு பிளேன்ல யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஒரு அயல்நாட்டுல போய் தலைமரமா வாழறதுக்கு அவன் தான் ஏற்பாடு செய்திருக்கான். இன்னும் அவன் வரல. ஃபூல், என்ன வர சொல்லிட்டு அவர் கிடக்குறாரு. நீங்க யாருங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க ஒரு சாதாரண மனிதர் இல்ல. கடவுளுக்கு அடுத்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சட்டத்தினால சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கீங்க. இது கேவலம் இல்ல. காவல்காரனே தோட்டத்துல திருடின கதையா உங்க வீட்லயே நீங்க திருடுறீங்களே, இது நியாயமா? ஜானகி, என்ன எப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன்? ஒவ்வொரு நிமிஷம் உயிரோட போராடிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு பக்கம் என் தாலி பாக்கியத்தோடையும் இன்னொரு பக்கம் என் தங்கச்சியோடையும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு கொலைகாரர் நம்ம கல்யாணத்தனிக்கே என் தங்கச்சி சொன்னா. அதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் கணவர் நிரபராதி நேர்மையானவர்னு சொல்லி சொல்லி என் தங்கச்சியோட தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பார்த்து என்ன கேட்பா? அவ கேட்கறானோ இல்லையோ, நான் கேட்கிறேன். நீங்க கொலை செய்யலன்னா ஏன் ஜெயில இருந்து தப்பி வந்தீங்க? ஏன்? நான் உங்க சரீரத்துல பாதி, உயிர்ல பாதி. என்கிட்டயாவது இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. நீங்க குற்றவாளி தானா, கொலைகாரர் தானா? சொல்லுங்க. ஆமா, நான் கொலைகாரனே தான். ஜானகி, கிட்ட வராதீங்க, வராதீங்க. நேரமாச்சு, புறப்படு. மாட்டேன், நானும் வரமாட்டேன், உங்களையும் போக விட மாட்டேன். நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்துட்டீங்க, ஆனா இங்க இருந்து தப்ப முடியாது. நீங்க நிரபராதின்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டீங்க. ஏற்கனவே 3 உயிர்களை கொன்ன நீங்க இப்ப நீதியே கொலை செய்யறதுக்கு நிச்சயமா நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க என்னுடைய கணவர்ங்கிற சுயநலத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை சமூகத்துல விட்டு வைக்கிறதே பாவம். இப்ப நீங்க போலீஸை சரணடைய போறீங்களா, இல்ல நான் போன் பண்ணட்டுமா? அக்கா, உன் கணவர் மட்டும்தான் குற்றவாளின்னு நான் சொன்னேன். இப்ப அண்ணன் தம்பி 2 பேருமே கெட்டவங்கன்னு புரிஞ்சு போச்சு. உன் கணவர் எப்படிப்பட்டவர்னு கடவுளே உன் கண்ணுக்கு நேரா காட்டிட்டாரு. இப்போ நீங்களா போலீஸ்ல சரணடைறீங்களா, இல்ல நான் போன் பண்ணட்டுமா? நான் போன் பண்றேன்.
ரோஹி, நீதாண்டி எனக்கு யமன். அவனை தராதீங்க. விடு என்ன? விடு. தம்பி, என்ன இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு லேட்டா வர்ற? உங்க அண்ணி என்ன நம்பவே மாட்டேங்குது. அண்ணி மட்டுமா? என்ன சொல்ற? சொல்லல, கேக்குறேன். நீ யாரு? அண்ணன்டா. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது. நீ யாருங்கிறது சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டேன்? சொல்லு. மிஸ்டர் சங்கர், வாங்க சார். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நெருப்பு கண்ணைய. சங்கர், கையில் இருக்கிற கிளவுஸ் எடு. சார், இவன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும். இவன் ஒரு பழைய கேடி. ஒரு கேஸ் விஷயமா இவனை பல இடங்கள்ல தேடிக்கிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டு அப்படியே போய் அந்த வீட்டை சூழ்ந்துகிட்டான். இதைய தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு இவனே நெருப்ப வச்சு காதலியோட தப்பிச்சு ஓடிட்டான். அப்ப ஏற்பட்ட காயம்தான் இது. அதனாலதான் இவனை நெருப்பு கணைன்னு சொல்றீங்களா? ஆமா, தன்னை போலீஸுக்கு யாருன்னு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் மாதிரி ரப்பர் மாஸ்க போட்டு இதே ஊர்ல இருந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டே இருந்திருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கிறான்.
இவனை எப்படி இங்க பிடிக்க முடிஞ்சது? இவன் மேல சந்தேகப்பட்டு இவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஆஷா கிட்ட போலி நாடகம் ஆடிட்டு அவ வீட்டை விட்டு வெளியில வந்தேன். அப்போ நீ போய் சைக்கிள் எடுத்துட்டு போ. இதுதான் நடந்தது. ஆமா, சங்கர் சொன்னபடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். அவங்களும் ஆஷாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. டேய் டபுள் பாவி, காட்ட மூஞ்சியாடாது திருப்பிடாத்த. இந்தடா ஒரே மாதிரி ரெண்டு மூஞ்சியை படைச்சா இடைஞ்சல் ஏற்படும் சொல்லித்தாண்டா ஆண்டவன் வேற வேற மூஞ்சியா படைச்சிருக்காரு. இப்ப என்னையே எடுத்துக்க, என்ன மாதிரி இன்னொரு மூஞ்சி இருந்தா என் பொல பிறடா வருது. ஏன்டா இப்படி செஞ்ச? நல்லா இருந்த எதுவோ அதை நீ தைரியமாக சொல்லலாம். நான் ஒரு பழைய கேடி, ஜெயில இருந்த ஒரு நாள் ராத்திரி தப்பிச்சுக்கிட்டேன். போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே வந்தாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சேன். அங்கதான் ஆஷா இருந்தா. ஆஷா ஆஷா என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா அப்படின்னு கெஞ்சினேன். அடே, உன்னை பார்த்தா சுந்தர மாதிரியா இருக்குதே அப்படின்னா. அதான் அவன் சுந்தரா என்ன மாதிரியா இருக்கிறாங்க. யாரவன் யாரு? இப்ப ஜட்ஜு முன்ன வக்கீல். ஒரு கொள்ள கேஸ்ல எனக்காக ஆஜராகும்படி அவங்கிட்ட போய் கேட்டேன். என் கேஸ்ல நியாயமான பாயிண்ட்ஸ் இல்லைன்னு எடுத்துக்க மாட்டான்டா. எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன்னு கேட்கலையே. ஏ மசிய வலை கூட வீசி பார்த்தேன், மசிய மாட்டான்டா. அதோடைய விட்டா கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கம்பி எண்ணெய் வச்சு விட்டான். என் வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விட மாட்டான்டா. நான் அன்னைக்கு தான் சபதம் எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ சரியான ஆள் கிடைச்சிருக்கிற. உன்னை வச்சுதான் அந்த பழியை தீர்க்க போற. சம்மதம்னா காப்பாத்துறேன், முடியாதுன்னா காட்டி கொடுத்துருவேன். என்ன சொல்ற அப்படின்னா? சரிதான். இப்ப என்ன கெட்டு போச்சு? போலீஸ்ல இருந்து தப்புறோம், புதுசா ஒரு பொண்ணு கிடைக்குது, சொகுசான வாழ்க்கை கிடைக்குது. ஆல் ரைட், அடிச்சு விடுறான்னு. அந்த சுந்தரத்துக்கு என்ன மாதிரியே முகத்துல நெருப்பு காயம் உண்டான்னு கேட்டேன். இந்தாண்டா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் அந்த சுந்தர முகம் மாதிரியே ரப்பர் மாஸ்க் முகம் மூடி செஞ்சு மாட்டிக்கிட்டேன். கையில இருந்த காயத்தை மறைக்கத்தான் உர மாட்டிக்கிட்டேனே. அதுக்கப்புறம் அந்த சுந்தரம் மாதிரியே பேச பழகுனேன், நடக்க பழகுனேன், அவன மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். இப்போ ஐயா ஜட்ஜ் சுந்தரம், பக்கா ஜட்ஜ் சுந்தரம். ஆஷாவை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போனேன், நைட் கிளப்புக்கு போனேன், உல்லாச விடுதிக்கு போய் குட்டிச்சு கும்மாளம் போட்டேன். எல்லாரும் நான் தான் ஜட்ஜ் சுந்தரம் நம்பிட்டாங்க. எப்படிங்க ஐயா குடிச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அந்த ஆஷாவோட தங்கச்சி சோபா இருந்தாலே குட்டி, நல்லா இருப்பா. அவ என்னடானா இந்த ராகவனை காதலிச்சா. ஆனா அந்த ராகவ அவளை காதலிக்கலன்றத அவன் எழுதின லெட்டரை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேனே. விடுவனா? அவளையும் தொட்டு பார்த்தேன். ஆனா அவ சீரிட்டா. என்கிட்ட அப்படி வாலாட்டின, நீ முகமூடி மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துறத போலீஸ்ல சொல்லிடுவேன். ஆஹா ஆபத்து, இவளை விட்டு வச்ச ஆபத்து தீர்த்து கட்டிட வேண்டியதான் முடிவு பண்ணேன். ஆஷா கிட்ட சொன்னேன். அவ என்னடானா தங்கச்சி இருந்தா தான் வாழ்க்கை பாழா போயிடுமே தீர்த்து கட்டுனுட்டா. கொல்றதான் கொல்றிய, வீட்டுல ஏன் கொல்ற, வெளியே கொண்டு போய் கொல்லு. ஜட்ஜு சுந்தரத்து மேல படிய போட்டுருவோம்னா திட்டம் போட்டோம். மாஸ்க மாட்டிக்கிட்டேன். குறிப்பிட்ட இடத்துக்கு சோபாவை வர சொல்லி ராகவ எழுதின மாதிரி ஒரு லெட்டர். நான் முன்னாலேயே அங்க போய் காத்திருந்தேன். டைய கலட்டின, கழுத்துல மாட்டி இறுக்கி போட்டோமா. ஆனா அந்த அப்பாவி பையன் ராகவ மாட்டிக்கிட்டான். அவனுக்காக வாதாட விஜயா வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். ஆஷா சோபாவோட ஜட்ஜ் சுந்தரம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ செட்டப் பண்ணோம். விஜயாவை அந்த போட்டோவை பார்க்கும்படியா செஞ்சோம். விஜயா கையில அந்த போட்டோ சேர்ந்துடுச்சு. ஏத்து விஜயாவுக்கு வெறிய இறக்கு ஜட்ஜ் பதவியில இருந்து. ஆனா கோர்ட்ல சுந்தரம் கை ஏறிடுச்சு, விஜயா கை இறங்கிடுச்சு. மார்வேஷத்துல இருந்து ஆஷா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. உடனே திட்டம் போட்டேன். பானுவுக்கு போன் பண்ணு, சரியா 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி. எதுக்கு? ஜட்ஜ் சுந்தரம் மாதிரி இருந்த என்ன பார்த்துட்டு அந்த பானு குழப்பம் அடையட்டுமே. பாவி பொண்ணு 6 மணிக்கு வந்து சேருவா. அந்த நேரம் பார்த்து டிஃபன் சாப்பிட மாஸ்க கழட்டிட்டு நான் நிப்பேன். என்ன பார்த்துட்டு பயந்தவ வெளியே ஓட, அங்க ஒரிஜினல் ஜட்ஜ் சுந்தரத்தை பார்த்துட்டு நான் நினைச்சு பயந்து மயக்கம் போட்டு விழுக, அவன் தூக்கி அவளை கார்ல போட்டுட்டு அவ வீட்டுக்கு போனான். தூரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தனா அவனுக்கு முன்னாடியே அவ வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்னு ஜட்ஜ் சுந்தரம் பானுவை கொண்டாந்து படுக்க வச்சுட்டு போயிட்டான். எப்படி சந்தர்ப்பம்! அறைக்குள்ள போனேன், கதவை தாப்பா போட்டேன். திடீர்னு வேலைக்காரி வந்துட்டா. அட கொஞ்ச நேரம் மயக்கமா கிடக்கட்டுமே கையில கிடத்த பூஞ்சட்டி எடுத்து வீசுனே. அல்பா இது பொக்குன்னு போயிடுச்சு.
பானுவையும் தீர்த்து கட்டிட்டேன். விஜயா வந்தா, போட்டோ பிடிச்சா, சுந்தரம் தான் கொலகாரன்றதை நிரூபிச்சாச்சு. சங்கர் வந்தா, முகமூடிய காப்பாத்திக்கிறதுக்காக ஓண்டேன். விடாம துரத்திக்கிட்டே வந்தான். பொறுமை இழந்த பின்னால இருந்து ஒரே ஆட்டி. அவ்வளவுதாங்க. கண்ணகன், இப்பொழுது நீர் கொடுத்த ஒப்பு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சுய உணர்ச்சியோட சொன்ன சோபா, பானு, அலமேல் ஆகிய மூவரையும் கொலை செய்த குற்றத்திற்காக கண்ணையன் குற்றவாளி என்று தீர்மானித்து அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார். அவருக்கு உடந்தையாக இருந்து கொலைக்கு சதித்திட்டம் போட்ட குற்றத்திற்காக ஆசாவும் குற்றவாளி என்று தீர்மானித்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கலங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருந்த நெருப்பு கண்ணையரை பிடிச்சிருக்க முடியுமா? நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. ஒழுங்கியால் உங்களை குற்றவாளி என்று சொன்னதற்காக வருந்த வேண்டாம் என்று நண்பர்கள் சார்பில் நான் ஆஜராகி கேட்டுக் கொள்கிறேன். விஜயா அப்படி சந்தேகப்பட்டிருக்காவிட்டால் உங்கள் மாதிரியே இருந்த உண்மை குற்றவாளி அகப்பட்டிருக்க மாட்டேன். இதுதான் நன்மைக்கு.